Hello friends, welcome to Abhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn தொக்கு தான் பண்ண போறோம். நான் இன்னைக்கு வந்து 1/4 கிலோ prawn வச்சு தான் பண்றேன். இது ரொம்ப நல்லா வரும், ஈஸியான ஸ்டெப்ஸ். prawn தொக்கு எப்போதுமே நல்லா வரணும். prawn தனியா தொக்கு தனியா இல்லாம இருக்கணும்னா இதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப் தான். எண்ணெயை கொஞ்சம் கூட ஊத்துனா prawn தொக்கு நல்லா வரும். வாங்க இத வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நல்ல ஒரு அடிகலமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதுல வந்து 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து 1/4 கிலோ prawnsக்கே தேவைப்படும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல 1/4 டீஸ்பூன் சோம்பும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்தா 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா சாப் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டா கண்ணாடி பதம் ஆனதுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனமும் நல்லா போயிடணும். இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நான் மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தா தான் தொக்கு நமக்கு நிறைய கிடைக்கும். ப்ரான்ஸோடையும் நல்லா சேர்ந்த மாதிரி வரும். இப்போ தக்காளி வந்து நல்லா இதோட சேர்ந்து சுருண்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் மசாலாக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதை வந்து எண்ணெயோடு நல்லா கலந்து விட்ருங்க. எந்த இடத்துலையுமே நம்ம தண்ணி சேர்க்கவே போகிறதில்ல, ஏன்னா ப்ரான்ஸ்லேருந்தே நிறையா தண்ணி வரும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ப்ரான்ஸில் உள்ள மேலே உள்ள நரம்பையும் கீழே உள்ள நரம்பையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 1/4 கிலோ ப்ரானையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி எந்த இடத்துலையுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக விட்டுறலாம். இடையில ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக கிண்டணும். 7 நிமிஷத்துலேயே ப்ரான் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கு மேலே விட்டோன்னா ப்ரான் வந்து ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக 7 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இடையிலேயே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. ப்ரான்லேருந்தே அவ்வளோ தண்ணியும் வெளியில் வந்திருக்கு. அதையும் கலந்துட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும். ப்ரான் தொக்கு நல்லா திக்காக இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரான் தொக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.